தேதியில் 2 பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில் அது மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? சப்ஜெக்டே அதுதானே. சப்ஜெக்டே நம்பரை சொல்லிட்டோம். அதே ஒரு வீட்டில் பிளட் ரிலேஷனாக இருக்கணும். பிளட் ரிலேஷன் வந்து 26ஆம் தேதி அப்படி இருந்தாங்கனாக்கா அந்த மேரேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா நீர் பூத்த நெருப்பு போன்று இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. பிளட் ரிலேஷன்னா இப்போ வீட்டில் வந்து திருமணம் பண்ண அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அப்படியா? இல்லை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே. இப்போது அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26, அப்பாவுக்கு 26, பையனுக்கு 26, இல்லைன்னா வீட்டில் பிறந்த 2 பிள்ளைங்களும் 26 அப்படி. அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்படி தானே இவங்களுக்கும் வந்து அந்த வீட்டிலே வந்துட்டு நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கட்டம் தான். அடுத்த கட்டத்துக்கு நீர் தனியாக போயிடும், நெருப்பு தனியாக போயிடும், தனித்தனியாக ஆக்கி விட்டுரும். அது செப்பரேஷன் லைஃப்பை கொண்டு போய் விட்டுரும். அது அந்த எண்ணுக்கு அந்த பவர் இருக்குது. ஒரே வீட்டில் அவங்களும் இருக்க விடாது. அதே மீறி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து நீங்கள் நின்னீங்கன்னாக்கா அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண வச்சிரும். பண்ணணும்னு நான் சொல்லலை, அது வச்சிரும். அப்போ ஒரே எண்ணு அதான் 26 ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது இருக்க விடாது. இருந்தாலும் மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா செப்பரேஷன் கொண்டு போயிடும். அப்படின்னா புரியலீங்க அப்படின்னாக்கா இப்போ அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26 அப்படி இருந்துச்சுனாக்கா ஒன்று அம்மா லைஃப் வந்துட்டு செப்பரேஷன் ஆகிடும். அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன், ரைட். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு லைஃப் செப்பரேஷன். இதுதான் சப்ஜெக்ட். எப்படி ராசியில் எப்படி நான் சொன்னேன் அதே சேம் தான் இங்கேயும். சரிங்க, நீங்கள் சொல்யூஷன்லாம் இருக்குன்றீங்க. நீங்கள் எப்போவுமே சார் ஒரு பிரச்சனை நம்பர்ஸ் மூலமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பீங்க. அது ஒருத்தவங்களுடைய தேதி பொறுத்து மாறுமானா சார், இல்லை பெர்மனெண்ட்டாக எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான் இருக்கா சார்? இல்லை, தேதியை பொறுத்து தான் மாறும். இப்போ இதுவே இப்படி சொல்லிட்டேன். இதில் கொஞ்சம் சின்ன மாற்றம். அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26 சொல்லிட்டேன். இதுவே அப்பாவுக்கு 26, பையனுக்கு 26 இருந்தால் என்ன அப்படின்னாக்கா அங்கே யாரும் செப்பரேஷன் பண்ண வைக்காது, ஆனால் ஒரு இடத்துல இருக்க வைக்காது.